தனம் விஜய் டெலிவிஷனில் புதுசாக டெலிகாஸ்ட் ஆகிட்டு வர இந்த சீரியலில் பிஹைண்ட் த சீன் ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ் மேக்கிங் வீடியோஸ்லாம் தான் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டேரக்டர் சார் வந்து சீன்ஸ் எல்லாம் நரேட் பண்ணுறதுக்கு ஆர்டிஸ்ட் எல்லாம் அதை எப்படி கேப்சர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஹர்ஸ் பண்ணி நடிக்கிறாங்கன்றதை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜென்ரலாகவே எல்லா சீரியலையும் இப்படி தான் போகும். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைன்ஸில் வந்து மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. அந்த சீரியலே ஸ்பாட்லேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைலாக் சொல்ல பேக்ரவுண்டில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க அந்த சீனை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி அப்படியே அதுக்கு ஏற்ற மாதிரி பேசி நடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிஹைண்ட் த சீன்ஸில் நடக்கும்போது தான் நமக்கு தெரிய வருது எப்படிலாம் ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. சினிமாவை விட பார்த்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு எபிசோடுக்கும் பயங்கரமான ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நம்ம பிஹைண்ட் த சீன் மேக்கிங் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்ஸோட மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நிறைய இந்த மாதிரி சீரியல்ஸோட மேக்கிங் வீடியோஸில் பார்க்கணும் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமார் கணேஷ் தான் வந்து மெயின் லீடாக நடிக்கிறாரு. இந்த சீரியல் அவர் தொடர்ந்து நடிக்க போகிறது இல்லைன்றது நம்ம ப்ரோமோ பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து ஒய்ஃபாக தனம் நடிக்கிறாங்களா சத்யா, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அடுத்து அந்த ஃபேமிலி எடுத்து நடத்துகிற மாதிரி நம்ம ப்ரோமோலே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து கரண்ட்டாக 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரியான எபிசோட்ஸ் தான் வந்து ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. சத்யா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியலில் ஆதிரை கேரக்டர் ஆக்ட் பண்ணவங்க தான் இப்போ கரண்ட்டாக இந்த சீரியலில் மெயின் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. ஸ்ரீகுமார் கணேஷ் நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். திரைப்படம்ல ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் மூவிலையும் ஆக்ட் பண்ணியிருந்தார், அமரன் மூவியில். அது மட்டும் இல்லாமல் சில திரைப்படங்களெல்லாம் நல்லாவே நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சீரியல்ஸ் வந்து நடிச்சிருக்காரு. 2003லேருந்தே பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அவரோட ஆக்டிங் ஆகட்டும், அவரோட ஸ்லாங் ஆகட்டும் எல்லாமே ஒரு யூனிக்காகவே இருக்கும். இப்போ வரைக்கும் அவர் சஞ்சீவில் எந்த அளவுக்கு க்ளோஸ்னு தெரியும்னா இவங்கள அப்போலேருந்தே வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்க ஆர்டிஸ்ட் தான். இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து நடிக்க போகலன்னு தெரிஞ்சும் பார்த்திங்கன்னா இதில் வந்து கமிட் ஆகிருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குன்றனால வந்து அவர் எடுத்து நடித்ததாக வந்து சொல்லியிருந்தார் ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில். அதுக்கப்புறம் ரூபா ஸ்ரீ மேம் இருக்காங்க, விஜய் கல்யாணி, நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இந்த சீரியலில் இருக்காங்க. இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மருமகள் சீரியலோட டேரக்டர் தான் வந்து இந்த சீரியலையும் வந்து டேரக்ட் பண்ணுறாரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியலும் ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டில் ரன் ஆகுது. இந்த சீரியலும் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ஒரு நல்ல டிஆர்பி ரேட்டிங்கில் இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. ரீடெலிகாஸ்ட்டாக வந்து நைட்டில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அர்பனில் நல்ல டிஆர்பி ரேட்டிங்கில் வந்து ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இந்த சீரியல் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களான்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீரியல் பற்றின அப்டேட்ஸ் பிஹைண்ட் த சீன் ஷூட்டிங்கோட மேக்கிங் வீடியோலாம் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. For more exclusive updates and videos, please subscribe our channel.